பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட கருத்தியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது, 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் அதனுடைய தீர்வுகளும் என்ன, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை எப்படி நம்ம வலிமையாக கட்டமைக்கணும், இன்னைக்குள்ள பிரச்சனைகள் என்ன, வருங்காலத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சமூகத்தில் சவால்கள் ஏற்படும், அதை எப்படி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் ஷரியத்தின் முறைப்படி நாம் எப்படி அதை எதிர்கொள்ளணும், எப்படி அதற்கு தீர்வுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாமும் விளங்கி நம்முடைய ஜெனரேஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ இந்த பகுதியை நான் 2 பகுதியாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். மொத்தம் 21 பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்றோம் 21ஆம் நூற்றாண்டுல. ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி நம்ம சவால்களை பற்றி பேசுவோம், அதுக்குண்டான தீர்வுகளை பற்றி பேசுவோம். மாஷா அல்லாஹ். முதலாவதாக இன்னைக்குள்ள 21ஆம் நூற்றாண்டுல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னா, டெஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீக பற்றாக்குறை. இதுதான் நம்முடைய முதல் பிரச்சனையாக இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல, ஏனைய மதங்கள், ஏனைய கோட்பாட்டு விதிமுறைகள் எல்லா இடங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை என்னன்னா, அது ஒழுக்கம் சார்ந்த, அறம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பற்றாக்குறை தான். எப்ப நாம அதை முழுமையடை செய்யறோமோ, எப்ப அதை நாம சரி செய்யறோமோ, அதை கொண்டுதான் உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீரும். ஆன்மீக பற்றாக்குறையினுடைய விளைவு தான் எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் காரணமே அதுதான். இன்னைக்கு குடும்பங்கள்ல 60% குடும்பங்கள்ல பிரச்சனைகள், மோசமான மனநிலைகள், விட்டு கொடுத்தல் இல்லை, மன்னித்தல் இல்லை, மன அழுத்தம் இன்னைக்கு அதிகமாகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈர்ப்பு இல்லை, அத்தா மகனுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இல்லை. இதனுடைய ஆரம்ப நிலை, இதனுடைய ப்ராப்ளம் எங்கன்னா அது ஆன்மீகத்தினுடைய ஒழுக்கம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்வியலுடைய குறைபாடு. ஸோ அதை மக்களிடத்துல புரிய வைக்கணும். அல்லாஹோடு நம்ம இணைவதை கொண்டுதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிறத சமூகத்துக்கு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். நாலேஜ், அறிவினுடைய உச்சம் என்னன்னா இறைவனை அறிதல் தான். அறிவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, பகுத்தறிவினுடைய உச்சம் என்னன்னா நம்மை படைத்தவனை அறிவதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால இந்த ஆன்மீக குறைபாடு, மனிதர்களை படைத்தவனோடு இணைக்கக்கூடிய தன்மைகள் குறையும் போது, அதுல ப்ராப்ளம் ஏற்படும் போது, படைக்கப்பட்ட எல்லாத்திலையுமே நாங்கள் ப்ராப்ளத்துல சமூகத்துல எதிர்கொள்ளக்கூடிய நிலைகள் ஏற்பட்டோம். அதனால முதலாவதாக அந்த பிரச்சனை என்னன்னா, இந்த டெஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக பற்றாக்குறையை நம்ம சரி செய்யணும், அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு தனி மனிதனையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் அல்லாஹோடு, அல்லாஹுடைய ரசூலோடு, குர்ஆனோடு, நபிகளோடு, நம்முடைய முன்னோர்களோடு இணைக்கக்கூடிய பண்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இதுதான் முதல் விஷயம். 2வது பிரச்சனை, இந்த உலகம் எதிர்கொள்ளக்கூடிய 2வது மிக முக்கியமான ஒரு சவால் என்னன்னா அதீத வறுமை. உலகத்துல மிக முக்கியமான 2வது மிகப்பெரிய ப்ராப்ளம் மிகப்பெரிய ஸ்கேர்சிட்டி. வறுமை மிக மோசமான நிலையை சமூகத்தில் ஏற்படுத்துது. வளர்ந்த நாடுகள் இன்னைக்கு அதிகரிச்சு, படித்த மக்கள் அதிகரிச்சுட்டாங்க. ஆனா இன்னமுமே பட்டினி சாவுகள் உலகத்துல இருக்கத்தான் செய்யும். இரவு நேரங்கள்ல உணவுகள் இல்லாத நிலைகள், அநேக 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உணவுகள் இல்லாம தூங்க செல்றாங்க அப்படின்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதிலையும் குறிப்பாக இந்தியாவில் 100 மக்கள்ல கிட்டத்தட்ட 25.6% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பாக முஸ்லிம்கள் 36% முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க இந்தியாவில். ஆனா அதுல மிக குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, சவுத் இந்தியாவில் இது குறைவாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு நமக்கு சொல்லுது. அதனால இந்த ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஒரு இலக்குகளோடு, திட்டங்களோடு, நமது மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கணும், இதை நம்ம சரி செய்யணும். அடுத்த 3 ஆண்டுகள்ல எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மஹல்லாக்களும் முன்னெடுத்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்யணும். வறுமையோடு ஒரு சமூகத்தை எழுச்சியோ, ஒரு சமூக கட்டமைப்பையோ நம்மளால ஏற்படுத்த முடியாது. எவ்வளவு வேணாலும் நம்ம பேசலாம், மக்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவு இல்லை, படிக்க முடியல, மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா அவங்களை எப்படி சமூக எழுச்சியை நோக்கி நம்ம கொண்டு வர முடியாது. அதனால குறைந்த மக்கள், தமிழகத்துல, சவுத் இந்தியாவிலாம் வெறுமன 100 பேர்த்துல 8 to 12 பேர் மக்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. வறுமை கோடுங்கிறது என்னன்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் காசு யார்கிட்ட இல்லையோ அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு. மனிதர்களை
இன்னைக்கு இந்தியாவில் 6 வகையாக பிரிக்கிறாங்க. 6 வகையான மனிதர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒன்று ஃபெல்தி பீப்புள்னு இருக்கிறாங்க, ரிச்சுக்கு மேல அவங்க இருப்பாங்க, இது ஒரு வகையான மனிதர்கள். ரெண்டாவது வெல்தி பீப்புள்னு இருக்கிறாங்க. மூணாவது அப்பர் மிடில் கிளாஸ். நாலாவது லோயர் மிடில் கிளாஸ். அஞ்சாவது பாவர்த்தி லைன். ஆறாவது பிலோ பாவர்த்தி லைன். இப்படி மனிதர்களை இந்தியாவில் 6 வகையாக பிரிச்சு பார்க்கிறாங்க. இந்த வறுமையிலிருந்து மனிதர்களை மீட்டெடுப்பது காலத்தினுடைய மிக அவசியம். அதை கொண்டுதான் எழுச்சி, அதிகார கட்டமைப்பு, வெரி ஸ்ட்ராங் ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். இந்தியாவில் வாழக்கூடிய 3 பிச்சைக்காரவங்க, 4 பிச்சைக்காரவங்கள்ல 1 பிச்சைக்காரவங்க முஸ்லீம்னு சொல்லப்படுது. அவ்வளவு பின்தங்கிய சமூகமாக நம்ம இந்தியாவில் வாழ்றோம் அப்படின்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, மஹல்லாக்கள் ஒவ்வொரு திட்டமிட்டு ஒவ்வொரு ஊருடைய மக்களும் பிளான் பண்ணி ஒரு இலக்குகளை உருவாக்கி இத்தனை வருஷத்துக்குள்ள எங்க சமூகத்தை மீட்டெடுப்போங்கிற உணர்வுகளோடு பயணிக்கும் போது ஒரு பெரும் மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த உலகத்தினுடைய 21ஆம் நூற்றாண்டில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்னன்னு சொன்னா நோய்கள். உச்சகட்டமான நோய்கள் இன்னைக்கு அதிகரிக்குது. இதுலையும் குறிப்பாக மென்டலி நம்ம வீக் ஆகிறோம், பிசிக்கலியும் வீக் ஆகிறோம். மென்டலியும் நாங்க பாதிக்கப்படுறோம், பிசிக்கலியும் பாதிக்கப்படுறோம். அதாவது அடுத்த 10 வருஷத்துல உலகத்துல 90% மக்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உடல் சார்ந்த பிசிக்கலி நிறைய விதமான நோய்களும் மனிதர்களை ஈஸியாக அவங்களுக்கு தொற்றிக்கொள்ளுது. இது நம்முடைய சம்பாத்தியத்துல, நம்முடைய வருமானத்துல ஆய்வுகள் சொல்லுது கிட்டத்தட்ட 10-12% வருமானம் மருத்துவத்துக்கும் மருந்துகளுக்கும் செலவழிக்கிறோம். இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு, இப்படி நோயாளிகளாக இருக்கிற மக்களை வச்சு எப்படி சமூக மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியாது. அதனால ஒரு நோய் இல்லாத, ஒரு ஆரோக்கியமான, பலமான, ஒரு பெரிய வலுவான சமூகத்தை உருவாக்கணும்னா ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாக்கப்படணும். இந்த 3 நிலைகளை இன்னைக்கு பேசுவோம். தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டமாக சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் அதை எப்படி நம்ம தீர்வுகளை கொண்டு வரணும், குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எப்படி தீர்வுகளை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, செயல்களை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம சிந்தனையாளர்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும், சிந்திக்கக்கூடியவர்களை தயாரிச்சு கொண்டே இருக்கணும். இன்டலெக்சுவல் ரிஃபார்ம், இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சியை நோக்கி மாணவர்களை, சமுதாயத்தை, படித்தவங்களை எல்லாத்தையும் உருவாக்க முயற்சிக்கணும். பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு தீர்வுகளை பத்தி பேசணும். பிரச்சனைகள் கியாமத் வரை இருக்கத்தான் செய்யும். தீர்வுகளை நோக்கி நகரும் போது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உலகத்துல தீர்வுகளை தான் கொடுக்குது. ஒன்லி த சொல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட், உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் உலகத்தினுடைய தீர்வு குர்ஆனும் ஹதீஸும் தான். அதை நாங்கள் விளங்கி புரிஞ்சு கற்றுக்கொண்டு அடுத்த சமூகத்தை வலிமையாக உருவாக்க முயற்சிக்கணும். ஜஸாக்கமுல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.